SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwears, leggings and nighties. உங்களுக்கு நியூஸ் ரீடர் தான் ஆகணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பண்ணீங்களா? நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் நான் அப்போது வந்து நியூஸ் ரீடராக ஆகணும்னு நான் நினைக்கல. கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். தமிழில் ஒரு பிடிமானம் இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்தது. அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக நான் எடுப்பேன்னு நான் நினைக்கல. அப்போது நியூஸ் ரீடிங் போகலாம் அப்படின்னு ஒன்று தோணிச்சு. ஒரு ஃப்ளாஷ் தான் மனசில். வென் யூ ஆர் டிசிப்ளின்ட் அண்ட் யூர் ஃபோக்கஸ்ட் இன் யுவர் ஒர்க், தட் இட் செல்ஃப் வில் ஷோ யூ த வே. இது மாதிரி ஒன்று ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணால் சரியாக இருக்கும்? முதல்ல வந்து லாங்குவேஜ்ல நல்ல ஒரு ஃப்ளூயன்சி வரணும். உச்சரிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்தா நல்லா இருக்கும். நால 3 நா இருக்கு, அந்த 3 நானுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டா இருக்கும். நியூஸ் வந்து நாம இண்டிவிஜுவலா என்னுடைய ஒரு சேனல்லையோ என்னோட இண்டிவிஜுவலா ஒரு பேஜ்லயோ நான் பண்றது இல்லை. ஒரு என்டையர் டீமோட எஃபர்ட்டை நம்ம வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். பர்சனல் லைஃப்பில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். வென் யூ கம் டு யர் ஜாப், லீவ் எவ்ரி திங் பிஹைண்ட். நம்ம பண்ணுற வேலைக்கு முழுமையாக 100% டெடிகேட்டடாக இருக்கணும். நியூஸ் படிக்க வரோம்னா நம்ம நியூஸ் படிக்கிறது தான் வரோம். அண்ட் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. லைக் நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணும்போது என்னடா பசங்க இப்படிலாம் மாறிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு பர்சனல் தோணுமா மேம்? கண்டிப்பாக தோணும். இட்ஸ் நாட் நெசசரி. SS Music presents Shiro Awards 2026ல இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம கூட ரம்யா மேம் இணைஞ்சிருக்காங்க ஃபார் த கேட்டகரி ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ ஹாப்பி மேம் உங்களை மீட் பண்ணுறதுல. அண்ட் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு அவார்ட் கிடைச்சதுல எவ்வளோ பெருமிதமாக இருக்குது? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SS மியூசிக் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இப்படி ஒரு விமன்ஸ் டேங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ கொஞ்சம் காலமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஸோ அதில் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நியூஸ் ரீடராக இருக்கும் போது தமிழ் உச்சரிப்பு, இந்த சில வார்த்தைகள்லாம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கலந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குமான்னு தெரியல. நிறைய இந்த கோச்சிங் சென்டர் மாதிரிலாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இத்தனை கிளாஸஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. அந்த டைமில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா? எப்படி நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டீங்க உங்களை? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இருக்குல்ல. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் நான் அப்போது வந்து நியூஸ் ரீடராக ஆகணும்னு நான் நினைக்கல. ஆனால் எங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு ஆடிஷன் கொடுக்குறோம், நமக்கு ஒரு உச்சரிப்பு நல்லா இருக்குது, மாடுலேஷன் நல்லா இருக்குது, செய்தியை உள்வாங்கிட்டு அழகாக வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு இதாக தான் பேசிக்காக அவங்க பார்ப்பாங்க. ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் உள்ளே செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அங்கே அந்த ப்ராம்ப்டிங் அந்த இதில் அந்த ப்ராம்ப்டர் வச்சு தான் நம்ம அது ஒரு ஸ்பீட் மீட்டர் இருக்குமா? இந்த ஸ்பீடில் தான் போகும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கண்ட்ரோல் இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகே, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். இனிஷியலாக ஒரு 1 இயர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் முதல்ல ஜாயின் பண்ணது அப்படி. அங்கே வந்து நாங்களே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்தது வந்த இடங்களில் வந்து அங்கே பிசிஆரில் இருக்கிறவங்க அவங்க ஓட்டுவாங்க. நாங்கள் இங்கேருந்து படித்தா மட்டும் போதும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ வேகமாக போகுது, அடுத்தடுத்து போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அது ஆரம்பத்தில் பிரேக் பண்ணியாச்சு. பொதுவாக அது இருக்காது. அவங்க வந்து நம்ம ஓட்டினாலும் சரி, அது கொஞ்சம் நாளில் பழகிடும் நமக்கு. நம்ம படிக்கிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறது. அவங்களும் அந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க. வேறு யாராவது ஓட்டினா கூட நம்ம என்ன ஸ்பீட் படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஓட்டுறதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அது ஒரு ப்ராப்ளமாக இருந்ததில்ல. சிலப்போ அது கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஓடி இந்த லைவ்ல நின்று முழிச்சு அந்த மாதிரி சிலதெல்லாம் அதுவும் ஆகும். ஆனால் பட் சமாளிக்கணும், அவ்வளோதான். ஒன்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அப்படி இல்லைன்னா அது மாதிரி அப்ரப்டாக நிறுத்தாமல் அதை ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் லைவ்ல இருந்து, அவ்வளோதான். மேம் இப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல, நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு நியூஸ் ரீடர் தான் ஆகணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பண்ணீங்களா, இல்லை வேற என்ன பிளான் மேம் உங்களுக்கு? அப்படி எதுவும் யோசிக்கல. நான் வந்து ஐடி ஃபீல்டில் தான் போகணும்னு நினச்சேன். ஓகே. ஸோ என்னோட யூஜியும் வந்து கம்ப்யூட்டர் தான். சைமல்டேனியஸாக நான் வந்து NIITயில் ஒரு கோர்ஸ் அப்போவே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக அதுக்கு தான் ட்ரெயின் ஆனேன். 2000 ஐ காட் மேரிட். அதுக்கப்புறமா தான் ஐ டிட் மை MCA. ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கு தான் ட்ரெயின் ஆனேன். ஆனால் வந்து ஃபேமிலி, அவரும் ஐடிங்கிறதுனால, ஸோ ஃபேமிலி, குழந்தைங்க, மாமியார் எல்லாம் இருந்தோம். ஸோ ப்ரையாரிட்டி ஃபேமிலி வந்ததுனால ஐ டிடன்ட் டேக் இட் அப். அப்போ வந்து அந்த 2000 ஒரு
இதுவும் வந்தது. அப்போ நம்ம பெரிய ஓப்பனிங்ஸும் அப்போ இருக்கலை. அண்ட் ப்ரையாரிட்டி வாஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். அதனால ஐ டென்ட் டேக் இட் அப். அண்ட் கேப் விழுந்தா ஐடியில் அதுக்கப்புறமா யூ கேனாட் திங்க் அபவுட் கெட்டிங் இன் டு இட். அண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் 6 years, சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கேப் தான். என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஐ தாட், சரி எப்படியும் பிஸியாக தான் இருப்போம், வை டோன்ட் வி டூ சம்திங் பார்ட் டைம். அப்படி யோசிக்கும் பொழுது தான் வந்து நியூஸ் ரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆர்ட் பிடிக்கும் அண்ட் தமிழும் ரொம்ப பிடிக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ் தமிழ்லாம் வந்து அப்போது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் நான் நிறையவே அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் ஒரு பிடிமானம் இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்தது. பட் அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக நான் எடுப்பேன்னு நான் நினைக்கல. இது ஒரு அப்போது நியூஸ் ரீடிங் போகலாம் அப்படின்னு ஒன்று தோணிச்சு, ஒரு ஃப்ளாஷ் தான் மனசில். அது அப்புறம் இப்படி கேபிள் டிவி தானே அப்போலாம், இப்போது இந்த மாதிரி இவ்வளோலாம் இல்லைல்ல. அப்போ அந்த கேபிள் டிவிலாம் பார்க்கும்போது முதல்ல எடுத்தால் பெரிய சேனல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. நம்ம அந்த வேலையை பற்றி பெருசாக நம்ம கற்றுக்காமல் போக முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரி அப்போல்லாம் ஒன்றும் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு தமிழ் படிக்க வரும், அவ்வளோதான். நல்லா வாசிப்பு திறன் படிக்க வரும், பேசுவோம், அவ்வளோதான். அது சரி, இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அப்புறம் என்கொயர் பண்ணதில் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு டிகிரி, ஒரு ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு பயோடேட்டா, இதோட போய் தான் கொடுக்கணும் அப்ளிகேஷன். ஸோ நான் கேபிளில் வந்ததில் கடைசி சேனல் 2 சேனல் அதை பார்த்தேன். அப்புறம் அதில் பார்த்துட்டு அதில் ஒரு சேனல் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டக்க இருந்தது, ஒரு எக்மோர் நாங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுறது. ஆமாம், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வண்டியில் போயிடலாம் பைக்கில் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன். தே செலக்டட் மீ. ஆனால் அப்போ ஒரு அப்சர்வேஷன் போனோம்ல, இனிஷியலாக நம்ம ஒரு வேலை என்ன எதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்து பஞ்ச் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் அப்சர்வேஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்சர்வேஷனுக்கு போனேன், அங்கே கொஞ்சம் பார்த்து கற்றுட்டேன். அதுக்கப்புறமா ஷெட்யூல் போட்டுட்டாங்க. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஒரு 1 year அந்த கன்சர்னில் இருந்தேன். அப்போவே வெளியில் நல்ல கன்சர்ன்லாம் எனக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்தது. அப்புறம் இங்கே அப்புறமா சன்னில் கிடைச்சும்போது 1 yearல ஐ காட் இன் சன். ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக இட் இஸ். ஓகே, 1 yearல நீங்கள் சன்னுக்கு இனிஷியலாக வின் டிவின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 year. ஸோ அதுக்கு அப்புறமா ராஜில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நிஜந்தன் சார் அப்போது அதில் ஹெட்டாக இருந்தார். ஸோ அவர் இது மாதிரி அதில் ஏன்னா தட் வாஸ் ஆல்சோ சேட்டலைட் சேனல் வின்ல. ஸோ அதில் பார்த்துட்டு இவங்களோட ரீடிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிஷன் கொடுத்தேன். ஸோ ஐ வாஸ் செலக்டட் ஃபார் போத் லைவ் நியூஸ் சேனல் ஆஸ் வெல் ஆஸ் ஜிசி. அதுலேயும் ராஜ்லேயும் 2 இருந்தது. ஸோ அது இருந்தது, அது செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது இங்கேயும் ஆஃபர் வந்தது சன்லேயும். அப்போ இங்கேயும் ஆடிஷன் கொடுத்துருந்தேன். இங்கேயும் சார் பேசியிருந்தாரு. அப்போது சரி சொல்லிட்டு நான் இன்னும் கன்சென்ட் கொடுக்கறதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதா வேண்டாமான்னு கன்சென்ட் கொடுக்கறதுக்குள்ளே இங்கேயும் எனக்கு ஆடிஷன் த்ரூ ஆகி வித்தின் 2 weeks எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடுது. தே செலக்டட் மீ ஃபார் போத். அப்போது சன் நியூஸ் சேனல் அண்ட் சன் 2லையுமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வந்ததுக்கப்புறமா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். அங்கே ஒரு 1 year, இங்கே ஒரு 18 years. வா, என்ன மேம் 2 decades தொட போறீங்க. க்ளோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அதுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்டெச்சில் வந்து போகிறது பெரிய டாஸ்க். அண்டு நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய எப்படி சொல்கிறது, இந்த இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எனிதிங், ஒரு ஆஃபீஸ்னாலே கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். அதுலேயும் நம்ம வந்துட்டு இதெல்லாம் கடந்து போய் நம்ம எவ்வளோ ஃபேஸஸ் மாறி மாறி பார்த்துருப்போம். அண்ட் நம்ம முன்னாடி நிறைய பேசுவாங்க, நிறைய இருக்கும்ல மேம். எப்படி மேம் ஆக்சுவலாக நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, தாண்டி வருவீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இதுக்குன்னு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கற்றுக்க முடியாதுங்க. வி ஜஸ்ட் ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. அண்ட் வென் யூ ஆர் டிசிப்ளின்ட் அண்ட் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் இன் யுவர் ஒர்க், தட் இட் செல்ஃப் வில் ஷோ யூ த வே. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம போகாமல் இருந்தாலே நம்ம வழி கிளியராக தான் இருக்கும், போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே எவ்ரிதிங் இஸ் டெஸ்டினி. ஸோ இன்னி வரைக்கும் எனக்கு இது ஜேர்னி போயிட்டுருக்கு, இது சந்தோஷம். நாளைக்கு பின்ன வேறு ஏதாவது ஒர்க்கோ இல்லை வேறு மாறிச்சுன்னா அதையும் நான் ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட் இல்லையா மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக அந்த 6 years கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு வந்து 2 வயசு 2.5 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த
அந்த இந்த இதை சூஸ் பண்ணேன்னு சொன்னீங்களா, அப்போ இது மாதிரி நான் ஒரு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு வீட்டில் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க? அவங்க கொடுத்த இன்புட் என்ன? எதுவுமே நாங்கள் டிஸ்கஸே பண்ணல. எனக்கு ஆக்சுவலாக 2 டாட்டர்ஸ். அப்போது ஸோ பேக் டு பேக் 2 இயர்ஸ் கேப் தான் 2 பேருமே. ஸோ வி வேர் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபேமிலி அண்ட் அந்த குழந்தைங்களை எப்படி இது அப்படி தான் இருந்தது. ஸோ இது பெருசாக எனக்கே இதில் பெரிய பிளான்லாம் எதுவும் இருக்கல. எதேச்சியாக ஒரு நாளைக்கு இது பற்றி ஐடியா வந்தபோது நான் எப்போவுமே அவர் ஆஃபீஸ் போனால் கூட நானும் எங்கள் மாமியாரும் குழந்தைங்க தானே இருப்போம் வீட்டில். ஸோ மாமியார் கிட்ட தான் நான் அது வந்து சொன்னேன், இந்த மாதிரி தோணுது, சரி பார்க்கலாமா அப்படின்னுட்டு. சரி என்கொயர் பண்ண சொன்னாங்க. ஸோ என்கொயர் பண்ணி நான் அப்புறம் அவர்கிட்டயும் சொன்னேன். தென் அப்படி ஆச்சு தான். ஸோ பரவாயில்ல, க்ரீன் ஃப்ளாக் மாமியார்லாம் இருக்காங்க முடியும். யாரும் வேண்டாங்கிறது யாரும் தடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஃபேமிலி, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை யூ ஹாவ் டு டூ இட் ப்ராப்பர்லி. அதோடு சேர்த்து இதையும் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இல்லை இதுக்கு தேவை, எது நமக்கு தேவைன்னு நமக்கு தெரியணும்ல அந்த தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ அதுக்கு ப்ரையாரிட்டி இருந்தது. ஸோ வி வர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அதுக்கப்புறமா கொஞ்சம் இதுக்கும் ஸ்பேர் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். இப்போ நம்ம செய்தி வாசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு தனியாக ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும், நம்மளுடைய வாசிப்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி தலைவர்கள் ஏதாவது பெரிய தலைவர்கள் பார்த்துட்டு ஏதாவது அப்ரிசியேஷன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா மேம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? நான் தான் வெளியிலலாம் போகிறதே இல்லையா. அஷிஷோ எங்கேயுமே போகிறதில்ல. ஐ எம் நாட் அ சோஷியல் பர்சன். வீடு ஆஃபீஸ், வீடு ஆஃபீஸ், அவ்வளோதான். இந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கு. சி ஐ கீப் இட் டு அ லிமிட். ஓகே. அது ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறனோ அந்த எனக்கு இப்போ வந்து ஆரம்பத்துலலாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ அது மாதிரி க்ரூமிங்க்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் இருக்காது. வி யூஸ் டு டூ இட் ஆல் பை ஆர்செல்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷமாக தான் வந்து வி ஹாவ் காஸ்டியூம் டிசைனர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் இருக்காங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ப்ரெசன்டபுளாகவும் இருக்கணும். அதுக்கு வந்து இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து ஸோ என்னோட ஒரு போஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி வந்து என்னோட நியூஸ்க்கு ரெடியான போஸ்ட் இருக்கும். அதில் இவங்க என்னோட காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இப்படியெல்லாம் தான் போஸ்ட் அந்த பிடிஎஸ் மொமெண்ட் அந்த அவங்களோட இருக்கிற அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பெரும்பாலான ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணினா என்னுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கும். இட்ஸ் வெரி வெரி மினிமல் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய நியூஸ் ரீடர்ஸ் வந்துட்டு பெண்கள் நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன சாரி, அதுக்கப்புறம் என்ன ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அது உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து இன்னையோ இதை நம்ம போட்டோமே இது கண்டுபிடிச்சிருவாங்களே, இது வேற மாதிரி போடணும் அப்படின்ற ப்ரெஷர் இருந்திருக்கா நியூஸ் வாசிக்கிறத தாண்டி? அது வந்து ப்ரெஷராக இல்லை, ஆனால் அவங்க நோட் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஏன்னா நியூஸுக்காக பார்க்குறதையும் தாண்டி நாங்கள் என்ன சாரீ கட்டிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரி மேக்கப் போட்டிருக்கோம், என்ன ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது வந்து நாங்கள் எங்கள் பர்சனல் இது நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தபோதே அவங்க எல்லோரும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறமா சேனல்லேருந்து எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அதோட டைப் ஆகி வந்ததுக்கப்புறமா இன்னுமே அது நல்லா என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுடைய பொறுப்பு என்னென்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம பெஸ்ட்டாக கேரி பண்ணிக்கணுங்கிற அளவில் தான் யோசிக்கணும். ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு தெம். எங்களுக்கு வந்து அதை ஒழுங்காக கேரி பண்ணிக்கணுங்கிறது. எஸ், அவங்க கொடுக்குற காஸ்டியூமை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி மேக்கப்பையும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கணும். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் ஓவராலாக பார்க்கும்போது எதுவும் உறுத்தாமல் நல்லா இருக்கணும், அது அவ்வளோதான். ஸோ அந்த அளவில் நாங்கள் யோசிக்கணும், அதுக்கு மேலே எங்களுக்கு வேறு யோசிக்கிறது இப்போ அவசியம் இல்லை. ஓகே. அண்ட் நிறைய அப்கமிங்கில் வந்து நியூஸ் ரீடரை வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொஃபஷனை இதுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் இது மாதிரி ஒன்று ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் சரியாக இருக்கும் அப்படின்னு? இப்போ புதுசாக வரப்போகிற நியூஸ் ரீடர்ஸ்க்கெல்லாம் முதல்ல வந்து லாங்குவேஜில் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி வரணும். உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அது வந்து அவசியமாக இல்லையாங்கிற டிபேட் வேண்டாம், இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டில் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தமிழோட உச்சரிப்போடு கேட்கும்போது அந்த லாங்குவேஜினுடைய ஒரு அதுதானே ஐடென்டிட்டி. அந்த லாங்குவேஜினுடைய அந்த லகரம் லகரம் இந்த 3, அதே மாதிரி 3 இருக்குது. அந்த 3 நானுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும், டிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட ரீடிங்லேயே இருக்குது. ஸோ மொழியில் வந்து ஒரு பரிச்சயம் இருக்கணும். வெறும் பரிச்சயங்கிற அளவில் மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். புரிதல் இருக்கணும் அந்த லாங்குவேஜை பற்றி, அதை எப்படி சொல்லணுங்கிற ஒரு ப்ராக்டிஸும் நிறைய பண்ணலாம். தட் இஸ் குட். ரீடிங் வைஸ் இதெல்லாம். ஸோ மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறோமேன்னுட்டு எங்கெங்கேயோ பாஸ் கொடுத்து படித்தா வந்து ரீடர்ஸ்க்கு புரியாது.
ஓ அந்த சென்டென்ஸ்லையும் எங்கே பாஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சிலப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும், சிலப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல பாஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ரீடர்ஸால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு இடத்துல எண்ட் ஆகுதுன்னா நடுவில் வரக்கூடியதெல்லாம் எப்படி நீங்கள் ஏற்ற இறக்கத்தோட எங்கே பாஸ் கொடுத்து படிக்கிறீங்க, அப்படி கொடுத்தாதான் புரியும். இல்லை நான் படிச்சுட்டே போகிறேன் அது அவ்வளோதான்னா அது அவ்வளோதான், அது ஒன்று கவனம் எடுத்துக்கணும். ஸோ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குரல் டோனும் வந்து ரொம்ப ஷீக்கியாக இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸும் போக வேண்டாம். ஒரு தெளிவான ஒரு மத்தியமான ஒரு டோன் இருக்கணும். எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், அனாவசிய எக்ஸ்ப்ரெஷன், டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம். அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வென் இட் இஸ் அ விஷுவல் மீடியா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி லுக்ஸ் இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும். நியூஸ் வந்து நாம் இண்டிவிஜுவலாக என்னுடைய ஒரு சேனல்லையோ என்னோட இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ்லையோ நான் பண்ணுறதில்ல. ஒரு என்டையர் டீமோட எஃபர்ட்டாக நம்ம வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஒரு சிங்கிள் ஃபேஸாக இங்கே உட்காந்து சேர்க்குறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேரோட எஃபர்ட்டும் நம்ம கையில் இருக்குங்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு க்ரூம் யுவர் செல்ஃப் அக்கார்டிங்லி அண்ட் ப்ரெசன்ட் த நியூஸ் ஆல்சோ அக்கார்டிங்லி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு நினச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்திக்கிட்டு அப்புறமா கெட் இன் டு த ஜாப். இதுதான் நான் சொல்வேன். அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்கிறது இட் இஸ் அப் டு தெம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன டூ மச் எக்ஸ்பிரஸிவாக இருந்தால் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஐ மீன் அது ரொம்ப ஆடாக இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ அது நம்மளுக்கே அப்படி தான் செட் பண்ணுவோம் மேம். நிறைய நியூஸஸ் இருக்கும், பிரேக்கிங் நியூஸஸ் இருக்கும், ஒரு ஹாப்பியான நியூஸஸ் இருக்கும், சில சோகமான நியூஸஸ்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா நம்மளுடைய மீட்டர் இவ்வளோ தான் இப்படி தான்? எஸ், மீட்டர்னு ஒன்று அது இருக்குது. பட் அதுக்காக நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நியூஸை வந்து ஒரு முடியே ஸ்டானாக நம்ம கொடுக்க முடியாது. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து ரொம்ப ரொம்ப மத்தியமாக பிளெயினாக அப்பவும் யூ கேனாட் கிவ். ஓரளவுக்கு யூ ஹேவ் டு மிக்ஸ் அப் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், வாய்ஸ்லேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி. அதுக்காக ரொம்ப ட்ராமாட்டிக்காக இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் எவ்ரிடே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த எந்தோடையோ அந்த இதோடய இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பேட் டேவாக இருக்கும், நம்மளுடைய முகத்துலேயே காட்டி கொடுத்துரும். என்ன பண்ணாலும் ஐயோ மூஞ்சி காட்டி கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே ரிலாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வந்து ரீபூட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிட்ட அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பர்சனல் லைஃப்பில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். வென் யூ கம் டு யர் ஜாப், லீவ் எவ்ரி திங் பிஹைண்ட். நம்ம பண்ணுற வேலைக்கு முழுமையாக 100% டெடிக்கேட்டடாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நானும் ஹியூமன் தானே, எனக்கு எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து கேமராவில் காமிக்க முடியாது. நியூஸ் படிக்க வரோம்னா நம்ம நியூஸ் படிக்கிறது தான் வரோம். மற்றது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன வேலையோ அதில் முழுமையாக மனசை செலுத்தி செய்யணும். அதுதான் அது வந்து ஒவ்வொரு பீரியட் யூ ஹேவ் டு. இது வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங்னு கூட வச்சுக்கலாமே. இட் கிவ்ஸ் யூ அ சான்ஸ். இல்லை, ஒரு பர்சனலாக நம்ம வந்து எல்லாத்தையும் எப்படி கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து பர்சனல் லைஃப்லேயே அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஸோ அது இந்த ஜாப் இஸ் ஹெல்பிங் மீ தட் வேன்னு கூட நினச்சிக்கலாம். அண்ட் நிறைய நியூஸ் ரீடர்ஸ் வந்து நடிகர்கள் படத்தில் வந்து வாய்ப்பு வந்திருக்கு, அவங்களுக்கான சான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் வாய்ப்பு வந்திருக்கா? ஏன்னா நாங்கள் சன் டிவியில் பார்க்குற நிறைய பேர்லாம் வந்து அடுத்தடுத்து பார்த்தா இப்போ விஜய்க்குமா வந்து அம்மாவா நடிச்சிருக்காங்க, சுதாதா மேம், நிறைய பேர்லாம் இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க? அப்படிதான் வாய்ப்புகள் நிராகரிச்சிங்க இருந்தது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஒய் மேம்? என்ன மேம் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க? இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகே, ஐம் ரியலி ஹாப்பி. பட் நான் தான் சொன்னேன், எனக்கு பெரிய சோஷியல் லைஃப் கிடையாது, அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஐம் ஹாப்பி. நார்மலாக ஒரு லைஃப் இருந்தால் போகிறோம், ரொம்ப லைம் லைட்லலாம் போய் நிற்கணும். ஏன்னா நம்ம அதுலேயும் ஒரு மீட்டர் வச்சுருக்கீங்களா நீங்கள்? லைக் ஏன் அந்த ஜோன் போகணும்னு எல்லாருமே அதை ஆசைப்படுவாங்களே. ஒரு பாயிண்ட்டில் நம்ம இது வந்துடும், ஓகே நம்மளுக்கு இது நம்ம பண்ணுறதுக்காக வருது, இந்த வாய்ப்புகள்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது ஒரு அடுத்த கட்டம்னு நான் நினைக்கல. வாவ், செம்ம. ஓகே, சரி, தேவைன்னு ஒன்று இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும். அடுத்த நெசசிட்டி, கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் தான் லக்ஸரி. நெசசிட்டி தாண்டி கம்ஃபர்ட் லெவல்லையே நான் இருக்கேன் இப்போ. ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ். இதுக்கு மேலே எனக்கு போய் ஒரு லக்ஸரிக்கு எனக்கு போகணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒரு லைம் லைட்டில் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தோணலைங்க. அதை ஆக்சுவலாக அது கரெக்டு தப்புன்னெலாம் நான் சொல்லுவேன். எனக்கு அதில் இஷ்டம். உங்களுக்கு பர்சனலாக அந்த ஒரு விஷயம் தோணுது. ஓகே, அங்கீகாரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? ஏன்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கோம். நம்மளை கூப்பிட்டு நல்லா பண்ணுறடான்னு சொன்னால் தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் ஆகும். நம்மளுக்கு அது தேவையில்ல அப்ரிசியேஷன் அப்படின்றது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது கரெக்ட். ஒரு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் குத்தம் சொல்லாதீங்கன்னு சொல்லலை. சொன்னால் நம்ம வந்து அது கிரிட்டிசிசமை வந்து ஒரு ஹெல்த்தியாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேலைகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது தேவை. அட் த சேம் டைம் கொஞ்சம் தட்டி கொடுத்தா அந்த வேலை இன்னும் நல்லா பண்ணலாமேங்கிற எண்ணம் வரும்.
ஸோ ஆனால் அதை மட்டுமே எதிர்பார்த்துட்டு பண்ணணும்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எதையும் ஒன்று சார்ந்து தான் என்னோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதை டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. ஆரம்பத்தில் நமக்கு அப்படி தோணும், அப்ரிஷியேட் பண்ணால். இப்போ நீங்கள் இது எனக்கு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். பட் இதை எதிர்பார்த்துட்டு நான் இந்த வேலை செய்யலை இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவு இட் ஷுட் பீன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டுமே, ஐ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலே ரொம்ப அதீதமான நாட்டம் காட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப டைம் செலவிடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது லைக் நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணும்போது என்னடா பசங்க இப்படிலாம் மாறிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு பர்சனல் தோணுமா மேம்? கண்டிப்பாக தோணும். இட்ஸ் நாட் நெசசரி. அவங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியாமல் எதையோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணும். லைஃப்பில் எல்லாமே வேணும்னா கூட அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அதை தாண்டும் போது பின்ன எப்படி சொல்கிறது, ஒரு மார்ஜின் இல்லாமல் போனான்னா இட்ஸ் ரிஸ்கி. எங்கே போய் முடியும், பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. இட் மே நாட் டர்ன் டு பி குட். ஸோ இவ்வளோ நேரம்லாம் மொபைல்லையோ ஒரு சோஷியல் மீடியாவிலோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வாட் யூ ஹேவ் இன் ஹேண்ட் இஸ் யுவர் லைஃப். எங்கேயோ தேடுறதை விட கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்களை நல்லபடியாக செஞ்சுட்டு போகலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் நம்ம நிறைய நியூஸஸ்லாம் படிக்கணும்ல, இந்த பதற வைக்கிற செய்தி, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் அது படிக்கும்போது நம்மளுடைய ஆர்டேலைக்கு வந்துட்டு இதை கேட்டு கேட்டு டியூன் ஆகிடும் போல இருக்குல்ல? எப்படி மேம்? இட்ஸ் ட்ரூ. வேலையும் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பாதிக்காமல் இருக்காது. எனக்கு இன்னுமே நான் வந்து எத்தனையோ அதுக்கப்புறமா நம்ம படித்தாலுமே இந்த கும்பகோணம் அந்த குழந்தைகள் எரிஞ்சு போன அந்த நியூஸ் அது வந்து நான் லைவ்ல படிக்கும்போது அந்த மாண்டேஜஸ் எல்லாமே இட் வாஸ் வெரி ஹாரிஃபிக். ஆனால் பட் படிச்சு தானே ஆகணும். அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்காது, டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். முதல்ல அந்த செய்தி உங்களுக்கு வந்தனால அது கேட்டு அதை நீ விஷுவல்ஸ் பார்க்குறது, ஓகே, அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மேம் லைக் அது அடுத்த அப்புறம் என்ன நடக்கும்ன்ற மாதிரி கேட்குறேன். லைக் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்களா? அமைதியாக தான் இருக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அதுக்கு மேற்பட்ட விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக தான் நம்ம அதை கடந்து போக வேண்டியதான். வருத்தப்பட முடியும், இல்லை இவங்களுக்கு ஏதாவது வகையில் நம்மளால பர்சனலாக ஹெல்ப் பண்ண முடியுமா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வாட் கேன் யூ டூ? இல்லை இப்போ அடுத்த ஸ்லாட்டே கூப்பிடுறாங்க, இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக நியூஸ் படிக்கிறீங்க, அடுத்த ஸ்லாட்டே இன்னொன்று இருக்கும்போது அது வந்து நம்ம வெளில வந்திருக்க மாட்டோம், உடனடியாக டக்குன்னு அப்படி அந்த மாதிரி. ஆனால் வெளியில் வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அதுதான் சொல்லிட்டேன், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க். பார்ட் ஆஃப் யுவர் ஒர்க். இது நம்ம முதல்ல இந்த நியூஸ் கொடுக்கணும். ஒரு புல்லட்டின் இருந்ததுன்னா, ஒரு லைவ் புல்லட்டின் நம்ம 1/2 மணி நேரம் படிக்கிறோம்னா கிட்டத்தட்ட 15-20 நியூஸுக்கு மேலே நம்ம கொடுப்போம். அத்தனை ஸ்டோரிஸ் போகும். அதில் ஒரு ஸ்டோரியோடய நம்ம கனெக்ட் ஆகி அங்கேயே தேங்கி நின்றுட்டோம்னா அடுத்த ஸ்டோரி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு, யூஆர் லைவ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. ஓகே, நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் ஏதாவது இன்னும் சில்லியாக ஜாலியாக ஃபன்னாக ஞாபகம் இருக்கா மேம்? லைவ்ல அதாவது உச்சரிப்பு நமக்கு எவ்வளோதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில நேரங்களில் சில வார்த்தைகள் வந்து பிறண்டுடும். லைவ்ல சுதர்சனத்திடம் இருந்து அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு வந்து இந்த ஃப்ளோவில் லைனில் போயிட்டே இருக்கேன் லைவ்ல, அந்த இடத்துல வரல, ஸ்லிப் ஆயிடுச்சு லைவ்ல. 2வது வாட்டி ரிப்பீட் பண்ண வரல, அதை விட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் இட் வாஸ் ஸோ எம்பரசிங். ஆனால் என்ன பண்ணுறது, அப்புறம் வி மேக் ஷுர் தட் அதை 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி பார்த்து அதை கரெக்ட் பண்ணி தென் அது படித்து நெக்ஸ்ட்டு போகும்போது அதை ஆட் பண்ணாங்க, அது அட்ஜஸ்ட் ஆனது வேறு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். காஃப் வரும், எரிமல் வரும், இந்த மாதிரி விஷயம்லாம் வரத்தான் செய்யும். லைவ்ல ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அப்போல்லாம் வந்து ஐயோ அப்படிலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் வந்து அது ஒரு கண்டென்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஓகே, ஆமாம், ஹாப்பி, ஓகே, இதை வச்சு ஆமாப்பா இவங்களும் மிஸ்டேக் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வரும். ஸோ வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒன்று அது லைவ்ல வரும். இப்போ ரெக்கார்டிங்ல இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், கட் பண்ணி ஆமாம் எடிட் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு தடவை படிப்போம், அந்த போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஸ்டக் ஆச்சு, பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அது போவோம். ஒரு வார்த்தை நமக்கு ஹெட்லைன்ஸ்லையோ அதுலையோ அந்த டோனில் அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக சொல்ல வரல அப்படின்னா 2 வாட்டி வாய் விட்டு படித்து பார்ப்போம். ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. இந்த ஏன்னா நியூஸ் ரீடிங் ஆகட்டும் இல்லை டப்பிங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போனோம்னா வாய் விட்டு நிறைய நம்ம படிக்கணும். மனசில் புரிஞ்சால் உடனே வாயில் வந்துருங்கிற ஸ்டேஜெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி. எதுவுமே இப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை ஸ்டக் ஆகுது, அந்த உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்னா அதை வந்து வாயை விட்டு 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி பார்க்கணும். நாக்கு வந்து எந்த இடத்துல தொடணும், எந்த மாதிரி காற்று கொடுக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், என்ன இது வந்து 2-3 வாட்டி சொல்லும் போது அது பழகிடும். நாக்கு எங்கே பிளேஸ் பண்ணினா அந்த வார்த்தை கரெக்டாக வரும். தனியாக சொல்லும்போது எப்படி இருக்கும், ஒரு சென்டென்ஸோடு சொல்லும்பொழுது அந்த வார்த்தை எப்படி வரும், தெளிவாக உச்சரிக்கிறதுக்கு அது எப்படி
ப்ராக்டிஸ் பண்ணினா எந்த இடத்துல தொட்டா அது எப்படி வரும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி hesitation எல்லாம் இவ்வளோ இருக்கா மேம்? பேசுறது சும்மா நம்ம பேசிட்டு போறோம். இந்த நாக்கோட பாயிண்ட்டு காத்து இவ்வளோதான் கொடுக்கணும், ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கு. ஏன் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக கலோக்கியலாக பேசும்பொழுது ரொம்ப நீங்கள் அது மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மட்டும் நமக்கு உங்களுடைய சிந்தனை, அந்த வார்த்தைகள் அது மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். பட் நல்ல தமிழில் பேசும்பொழுது உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அது ஒரு ஃப்ளோவாக போகும்போது டெஃபினட்டாக ஜாம் ஆகும். அது ப்ராக்டிஸில் தான் வரும். அண்ட் இப்போ இந்த சொசைட்டி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது மேம், நம்மளை வந்து ஏற்றி விட மாட்டாங்க, கீழே இழுத்து தான் விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் தான் சுற்றி இருப்பாங்க. லைக் கல்யாணம் ஆயிடுச்சேம்மா, குழந்தை இருக்காங்களேம்மா, நீ ஏம்மா வந்து வேலைக்கெலாம் போகிற, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு இப்படின்னு சொல்கிற கும்பலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதையும் தாண்டி எனக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நானும் என்னோட பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சொசைட்டியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்னும் மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? இல்லை, பை அண்ட் லார்ஜ் வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இன்னொன்று சர்க்காசம் இருக்கும். ஸோ சர்க்காஸ்டிக்காக வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதுக்கான பதிலை கொடுத்துடணும், இல்லை அந்த இடத்த விட்டு விலகிடணும். இது 2 தான். அதை அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போய் அதை ஒரு ரொம்ப அசிங்கமாக பேச விட்டு அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. எப்போ ஒரு இடத்துல சர்க்காசம் வருதோ அந்த இடத்துலேருந்தே நம்ம ஷுட் ட்ரா த லைன் அண்ட் கம் அவுட், இவ்வளோதான் அப்படின்ட்டு. மேம் இப்போ வந்து நிறைய விஷயத்தில் வந்து இப்போ ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிளிப்பை பார்த்தாலுமே வீடியோ ப்ரெசென்டராக ஏஐ வச்சிடுறாங்க. அவங்க வந்து லிப்ஸிங்னா நான் உண்மையாக பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நிறைய நியூஸ்மே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நியூஸ் ரீடரை கூட ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா மேம்? கண்டிப்பாவா? அச்சிச்சோ. ஸோ வாட், இது இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேலைகள் வரும், அவ்வளோதானே. ஒரு நியூஸ் ரீடராக இல்லைன்னா அடுத்தாப்புல அது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். கண்டினியூ பண்ணணும்னா அந்த ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகலாம், எடிட்டர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான உமன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தவங்க யார் மேம்? என் மதர். அம்மா பற்றி சொல்லுங்கள் மேம். லைக் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? நான் ரொம்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு நான் வாழ மாட்டேன். தட் மொமெண்ட் இஸ் பெட்டர். ஸோ இந்த மொமெண்ட் இஸ் ஓகே. பட் ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் மை இன்ஸ்பிரேஷன். ரொம்ப எல்லாம் நாங்கள் பேசிட்டு அப்படி அந்த மாதிரிலாம் நாங்கள் வளரவே இல்லை. ஆனாலும் அவங்க எப்படி வந்து ஒரு கெரியர் உமனாக இருந்தாலுமே ஹவு சட்டில் ஷி வாஸ், ஃபேமிலிக்கு எவ்வளோ, அப்போ அவங்கள பார்த்தா ஒரு ஹோம் மேக்கர் வந்து எப்படி பொருந்தி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க அந்த காலத்தில், அப்படி தான் இருப்பாங்க. பட் ஷி வாஸ் ஈக்குவலி எ ப்ரொஃபஷ்னல் உமன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் இயல்பாகவே அதுலேயே வளர்ந்துட்டோம். ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது தான் ஐ எம் சீயிங் ஹவு மச் ஸ்ட்ரென்த் ஷீ ஹேட் டு பேலன்ஸ் போத். ஸோ தட் வே. அண்ட் ரொம்ப பொறுமை இந்த மாதிரி. அண்ட் ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் லேடி. அண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ தூரம் சாதிச்சா கூட அதை வந்து அதெல்லாம் அவங்க வந்து வீட்டில் அப்படி காமிச்சினதே கிடையாது. ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ மதர், அ வைஃப், ஒரு டாட்டர் இன் லா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ரொம்ப பொருந்தி ஒரு சாதாரண அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஐ சீ த ஸ்ட்ரென்த் இன் ஹர் அண்ட் த பேஷன்ஸ் இன் ஹர். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஆல்வேஸ். அண்ட் இந்த ஈகோ டச் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டேர்ம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஈகோ வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா நம்மளால முடியாதுட்டாங்கன்னா, நம்மளால முடியாது யார் சொன்னால், நம்ம பண்ணுவோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் இது வரலப்பா அப்படின்னு சொன்னாலுமே அப்படியே நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்படி மேம் எடுத்துப்பீங்க? லைக் உங்களை ட்ரிகர் பண்ணால் how will you take it? Like okay, no I don't. There were days when it was a challenge. ஆனா ஒரு ஹெல்தி சேலஞ்சாக தான் இருந்தால் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கரெக்ட். சும்மா ஒரு வம்புக்காக வந்து பண்ணினாங்கன்னா நான் அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஸோ என்னால் இந்த வேலை செய்ய முடிஞ்சுன்னா அந்த வேலைக்கு நிஜமாலுமே பிரயோஜனம் இருந்தால் அந்த வேலையை நீ எக்ஸல் பண்ணி காமிக்கிறதுல அர்த்தம் இருக்குன்னு நினைப்பேன். ஐ வில் டேக் இட் அப். அப்போ இப்போது வந்து பர்பஸ் தான் எனக்கு முக்கியம் at this stage of life. So I am not driven by ego எஃபிக்ஷன் ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். அதனால் ஸோ ஐ எம் நாட் இன்டு தட் now. ஆக்சுவலாக நீங்கள் அதை சொல்கிறீங்க, நீங்கள் இந்த சின்ன பசங்க விளையாட்டுலாம் விளையாடுறது இல்லைடா, நான் கொஞ்சம் வேறு ஜோனுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் இந்த வே ஆஃப் அப்ரோச்சே வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கர தெளிவாக கிளாரிட்டியாக இருக்குது. இதெல்லாம் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். Definitely. ஓகே. Life teaches you more I believe when you surrender totally to the Almighty, the flow will be taken care. நமக்கு என்ன செய்யணுங்கிறது நம்ம இன்ஸ்டிங்க்ட் மூலமாக வீழ்ணும், அதை நம்ம செஞ்சால் போதும்.
பெரிய அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அதோட பின்னாடி தோற்றிட்டு அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நெசசரி. ஓகே. அண்ட் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு மேம். ஓகே. ரம்யா மேம்க்கு வந்து வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்ன்ற அவார்டு வந்து பெஸ்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது உங்களுக்கே நீங்கள் வந்து நியூஸ் வாட்ச் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன நான் ஸ்கிரிப்டெல்லாம் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு ஒரு ஃபுல் டீம் அழகாக உட்காந்ததுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. வி ஒன்லி ரீட் இட் அவுட். அதான் மேம், இது ஒன்று சின்ன ஒரு லைன் மேம். இந்த மாதிரி ஷீரோ அவார்ட்ஸ் 2026 வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற கேட்டகரியில் ரம்யாவுக்கு அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா டடான் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களை போட்டுருவோம். எஸ்எஸ் மியூசிக் சேனலோட ஷீரோ அவார்ட்ஸ் 2026 வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் கேட்டகரியில் மிஸ்ஸஸ் ரம்யா சுரேஷ்க்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு அவார்ட். ஆஹா, சிறப்பு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃப்ளோ வந்து பிரேக்கிங் நியூஸ் ஃப்ளோ கிடையாது. இது கொஞ்சம் கலோக்கியெல்லாம் ஜாலியாக இருந்தது மேம். ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து நல்லா தான் மேம் இருக்கு. லைக் அந்த நாமினேஷன் நச்சுன்னு இருக்கும். எப்பவுமே வந்து ஹெட்லைன்ஸ் வந்து நச்சுன்னு இருக்கணும். ஓகே. fewer words but you should convey the matter. அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. அப்போ அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கும் ஒரு மாதிரி வாய்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் லைட்டர் அந்த புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அது எப்படி அது வந்து சேஞ்ச் இருக்கும். ஏன்னா பிரேக்கிங் நியூஸ்னு வந்து ஆடியன்ஸை அலர்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயம் என்னங்கிறத கன்வே பண்ணணும். என்ன ஆக்சுவல் விஷயமோ அது ரொம்ப வளவலன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்பாக நீங்கள் அதை கன்வே பண்ணுறது பிரேக்கிங் நியூஸ்னுடைய அடிப்படை. அந்த பிளாக் பென் ப்ளூ பென்ல பேப்பர் எழுதுற மாதிரி நீங்கள் வாய்ஸ்லேயே அந்த டிஃபரன்சியேஷன் காட்டணும். ஹெட்லைன்ஸுக்கும் நான் மோஸ்ட்லி ரெக்கார்டட் இது புல்லட்டின்ஸ் தான் பண்ணுறோங்கிறதுனால எங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஹெட்லைன்ஸுக்கு ஒரு டோன் இருக்கும், அதுக்கு ஒரு மாடுலேஷன் இருக்கும். நியூஸினுடைய நார்மல் ஃப்ளோக்கு ஒரு மாடுலேஷன் இருக்கும். இப்போ பல்சுவைனா அது வந்து கொஞ்சம் கலோக்கியலாக ஒரு ஸ்டோரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி எப்படி நீங்கள் பேசுவீங்க, நரேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் அதுக்கு வரும். விரைவு செய்திகள் வரும்போது குவிக்காக படிக்கணும். அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி புரியாமலும் போயிடக்கூடாது. உச்சரிப்பு அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது உச்சரிப்பு பெறணும், அது இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது ஒரு புல்லட்டினில். நம்ம வந்து ப்ராக்டிஸில் தான் இது எல்லாத்தையுமே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ரீடர்கிட்ட கொடுத்தாங்கன்னா இவங்க எந்த செக்ஷனுக்கு வேணாலும் நம்ம நம்பி கொடுக்கலாம் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும். ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும். அப்படி இருக்கணும். இல்லைனா அவங்ககிட்ட சரி இல்லைனா அந்த ஃபாஸ்ட் நியூஸ் வேண்டாம், இல்லைனா அவங்களுக்கு இந்த நரேஷன் வேண்டாம், இல்லைனா இன்டர் வேண்டாம், அவங்களுக்கு வெறும் நியூஸ் மட்டும் கொடுங்க, அப்படியெல்லாம் நம்ம வந்து ஆயிடக்கூடாது. நம்ம வந்து அவங்ககிட்ட எந்த செக்ஷன் கொடுத்தாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்கங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தயாராகணும். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ வந்து ஒரு நியூஸ் ரீடிங் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக எப்படி பேசணும், இந்த நாக்கு தொடுறது, இதெல்லாம் எல்லாம் பயங்கரமான விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு இது வெறும் நியூஸ் ரீடிங் என்ன, அது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே ப்ராம்ப்டரில் ஓடுறதை பார்த்து படிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் படித்தாலுமே நீங்கள் அதே மாடுலேஷனில் படிக்க முடியாது. மனசில் படிக்கிறதுக்கும் வாய் விட்டு படிக்கும் போது நிறைய தப்பு வரும். ஸோ எதுக்குமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி வரும். சிறப்பு மேம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வருடங்களும் உங்களுக்கு வந்து நாங்கள் அவார்டு கொடுத்து பெருமிதம் பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நிறைய ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் என்னுடைய வேலையை நான் மட்டும் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். பட் இதை பார்த்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.